நிறைய நிறையனா எவ்வளோன்னு சொல்லணும் தானே. இவ்வளோக்கு இவ்வளோக்கு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் முட்டை உடைக்கணும். அதுதான் எத்தனை முட்டை போட எத்தனை இது 2 போட்டு உடைக்கி அப்புறம் பேக்கிங் சோடா போடணும். எவ்வளோ? கொஞ்சம் போடணும். கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பெனஞ்சி எடுக்கணும். பால் சீனி பெஸ்ட்டு போடணும். சீனி கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு போடணும். சீனியை அரைச்சி போட்டோனுக்கு இந்த பேக்கிங் சோடா போட்டாச்சு தானே. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பால் தேங்காய் பாலா? தேங்காய் பாலில் நாங்கள் குடிப்போமே அந்த பால் போடுறா. ஆமாம், சீனி சரி போட்டால் பரவாயில்ல. பால் செஞ்சு போடணும். பால் போட்டோடக்கே அது நல்லா ஒரு ஸ்பூன் இருக்கும் தானே, அதில் கிண்டி ஒரு தட்டில் போட்டு வைக்கணும். தட்டில் போட்டு வச்சோடனே அவனில் வேக வைக்கணும். அவன் இல்லாட்டி இல்லை கேக் செய்யலாது. அதுதானே எப்படி சாரா செய்கிறது? கேக்கா அது உங்களுக்கு பெரிய அவனா இருக்கு. எனக்கு வேற அவன். என்ன அவன்? நிறைய செய்யலாம். பீட்சா செய்யலாம் அதுலையா? அவன்லையா? ஆமாம், பீட்சா போட்டுருந்துச்சு. நல்ல டிஷ் நிறைய டிஷ் இருக்கு. அதில் நிறைய டிஷ் செஞ்சீங்களா வீட்டில்? இல்லை, கடையில் செய்யலாம். இப்போ கேக் செஞ்சிட்டீங்களா அன்னைக்கு? கேக் செஞ்சோம். என்ன கேக்? வெனிலா இருக்குமே, அந்த ஸ்க்ரீம் போடணும். ஆனால் அது வெனிலா ரெட் கலர்லேருந்து போடணும். அது போட்ட உனக்கு அது நல்லா கிண்டி எடுக்கணும். என்ன கலர் கேக் சாரா? அது கலரே இல்லை. என்ன கேக்கு தெரியுமா? கிரீன் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டா அது கேட்டேன். எப்படி வருது? தெரியாது. முடிஞ்சோ? எத்தனை தட்டு கேக் செஞ்சீங்க அதுக்கு? தட்டே செய்யல, சும்மா கேக்கா? ஆமாம், சின்ன வயசுல எப்படி தெரியுமா கேக்கு? பொம்மை கேக்கு. இப்போ நீங்கள் பெரிய ஆள் தானேண்ணா. அப்போ சிப்ஸ் செஞ்சீங்களாமே? சிப்ஸா? அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அது எப்படி செஞ்சீங்க? கிழங்கு எடுக்கணும். எத்தனை கிழங்கு எடுத்து? எத்தனை கிழங்கு? சாச்சிருக்கா? அப்போ கிழங்கு எடுக்கணும். இந்த ஒரு தட்டு எனக்கு கிழங்கு எடுத்தோம். எடுத்துட்டு அதோட தோலை உரிச்சோம். நல்லா உரிச்சு எடுத்தோடக்கு அதை மாவு மாதிரி ஆக்கணும். அது நல்லா அவிச்சோடிக்கு இந்த அப்படியே குத்தி எடுத்தோம். எடுத்தோடிக்கு பெனஞ்சி எடுத்தோடிக்கு உப்பு, கொச்சிக்காய் தூள் அதெல்லாம் எடுத்து பெனஞ்சி எடுத்துட்டு ஒரு தட்டு மாவு போடணும். ஒரு தட்டு மாவா? ஆமாம். பெரிய தட்டுலையா? தட்டில் கொஞ்சம் அப்புறம் போட்டுட்டு அதை நல்லா பெனஞ்சி எடுக்கணும். பெனஞ்சி எடுத்தோடக்கு அது நல்ல போலாக ஆக்கிட்டு போல்னா விளையாடுற போல் மாதிரியா? ஆமாம். அவ்வளோ பெருசா? சின்னது எப்படியா? சின்னதாக அப்போ தான் பத்துமே. அப்போ இதெல்லாம் செஞ்சானுக்கு இன்னொன்று என்ன பண்ணுவாங்க? என்னது? சாச்சியில் போட்டு எடுத்தோடக்கு. சாச்சியில் சும்மா போடணுமோ? சும்மா போடுறதில்லை, நல்லா பொரிச்சு எடுக்கணும். பொரிக்கிறதுக்கு என்னமோ ஊற்றுவாங்களே, எண்ணெய். அதுதானே எண்ணெயை போட்டுது
நல்லா ஒட்டக்கூடாதுன்னு கையில் ம். கையில் ஒட்டாமல் ஒட்டாமல் இருக்கியா என்ன போடுறோம்? ஆமாம். ம். அப்போ போட்டுருக்கோம் உனக்கு. ம். அப்புறம் அதுக்கு இன்னொரு அது ஆச்சியில் பொறிச்சு பொறிச்சு செஞ்ச உடைக்கி எடுத்த உடைக்கி நல்லா முதல்னு இருக்கணும். ம். முதல்னு இந்த உடைக்கி அது சோஸ் போடணும். ம். சோஸ் தொட்டு தொட்டு சாப்பிட்டோன்னு நல்லா இருக்கும். ம். வேற என்ன செஞ்சீங்க? வேற என்ன செஞ்சீங்க உங்கள் வீட்டில்? வேறு அதனால தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வராமல் அடிக்கடி லீவ் போடுவீங்களோ? சமைக்கிறீங்களா வீட்டில்? ம். படிக்க தேவையில்லண்ணா சமைச்சு பழகிக்கிட்டே செப்பா இல்லாமல் வெளிநாட்டுக்கு போயிடலாம். அதனால நீங்கள் ஸ்கூல் வர மாட்டீங்க அடிக்கடி? ஆமாம். நான் கூட நினச்சேன் உங்களை அம்மா அனுப்ப மாட்டேங்கிறீங்க. நீங்களா சமைச்சு வைப்பீங்க அம்மாவுக்கு ஸ்கூலுக்கு வரக்குள்ள? நான் தான் சொல்லி கொடுக்குறேன் அம்மாவுக்கா? வெரி குட். போய் படிங்க.